நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போகிறது ஆணி மாதத்தின் பலன்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்கலாம். இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரப்போகிறது, பண வரவு அதிகரிக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. முதலில் இந்த மாதத்தில் ஏற்படும் பொது பலன்கள் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் என்ன என்று பார்க்கலாம். 29/6 அன்று பௌர்ணமி, 14/7/26 அன்று ஜூலை மாதம் 15 ஏற்படும் பொதுவான பலன்கள் என்று பார்த்தோம்னா, வட மாநிலங்கள் மும்பை மற்றும் குஜராத் இமயமலை பகுதியில் இந்த இடங்களில் அதிகமான வெள்ளப்பெருக்கு இந்த மாதத்தில் உண்டு. மற்றும் காய்கறி விலைகள், தங்கம் இந்த போன்ற அமைப்புகள் விலை சற்று ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் பொதுவான அமைப்பாக சற்று ஏற்றமாகவும் சிலருக்கு ஏமாற்றமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த ஆணி மாதத்தில் முதல் 6 நாட்கள் மேசத்தில் இருக்கும் செவ்வாய் அடுத்த 6வது நாள் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கும் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருந்து 8ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆணி மாதம் 20ஆம் தேதி வரை கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் மற்றும் சனி மீனத்தில், குரு கடகத்தில். இதுதான் இன்றைய ஆணி மாதத்தின் கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் இருப்புகளின் நிலை விவரம். நாம இந்த அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். ஆணி மாதம் மகர ராசி பலன்கள். இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்துல ஒரு வலுவான அமைப்புல இருந்து, உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்துல வலுவான அமைப்புல இருந்து உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற மிக அற்புதமான மாதம். இந்த இடத்துல குரு உச்சம் மட்டுமல்ல, சுக்கிரன் புதனோட இணைஞ்சு சனியை பார்க்கறதுனால 3 சுபகரங்களோட சம்பந்தப்பட்ட குரு சனியை பார்க்கறது மிக அற்புதமான மாதமா தொடங்குது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. இதனால் வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சூரியன் இந்த மாதம் 6ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 9, 6க்கும் உடைய புதனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்துல இருக்கிறது நல்லது. 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியா இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது இன்னொரு மறைவு ஸ்தானாதிபதியோட இணைஞ்சிருக்கிற அமைப்பு மிக அற்புதமான அமைப்பு. இதனால என்ன ஆகும், உங்களுக்கு வரக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்க. இஎம்ஐ என்னால 2 மாசம் கட்ட முடியாம இருக்கு, இந்த மாசம் வந்தா எனக்கு சில பிரச்சனைகள் அமைப்பு வருமா, வங்கியில இருந்து எனக்கு தொல்லை கொடுப்பாங்களா, நிதி நிறுவனத்துல இருந்து எனக்கு தொல்லை வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு அந்த தொல்லை வராது. உங்களுக்கு சாதகமான காலமா இந்த ஆணி மாதத்துக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனும் புதன் நோய் அமைப்புகள் தருவாரா, 6ஆம் இடம் கடன் நோய் எதிரியில நோய் அமைப்பு தருவாரா, நோய் அமைப்புகள் வராது. ஏன்னா 6ஆம் அதிபதி அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நோய் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் கூட நோய் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த தோல் பிரச்சனை அமைப்புகள் இருந்திருக்கு, நரம்பு பிரச்சனை அமைப்புகளா இருந்திருக்கும். அந்த பிரச்சனை அமைப்புகள்லாம் 8ஆம் தேதிக்கு பிறகு சரியாகக்கூடிய அமைப்பா இருக்கும். இந்த பிரச்சனை இந்த மாதம் முழுவதும் கட்டுக்குள்ள இருக்கிற அமைப்பா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்க ராசியை 3 சுபகிரகங்கள் இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு பார்ப்பது மிக அற்புதமான அமைப்பு. குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகமும் ராசி பார்ப்பதனால எந்த முடிவெடுத்தாலும் அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் ராசி மற்றும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பதால இந்த அமைப்புல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த அமைப்புகள்லாம் எல்லாமே தாம்பத்திய அமைப்புகள் மேம்படும். சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற எங்களுக்கு சாதகமான அமைப்பு வரல அப்படின்னு நினைச்சிட்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்க சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கைகூடு வரும் மாதமா அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து வண்டி, வீடு, வாகனம் அனைத்தையும் உங்களுக்கு சுபமா செஞ்சிட்டு இருந்த செவ்வாய் இந்த 6ஆம் தேதிக்கு பிறகு
உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சாரு. 5ஆம் இடத்துல 5ஆம் இடம் என்ன? புத்திரஸ்தானம், பாக்கியங்களை செய்யக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்துல உங்க ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி அமைப்பு செல்வதால நீண்ட காலமா புத்திர பாக்கியத்துக்கு காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். என் மகன் மனைவிக்கு என்னுடைய மகனுக்கு மகளுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாமதமாயிட்டே இருக்கு. இந்த அமைப்புகள் என்ன, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் பாக்கி இருக்கு, இதனால கட்ட முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு அது கட்டக்கூடிய மாதமாகவும் அதுக்குண்டான பொருளாதார அமைப்புகள் வரக்கூடிய மாதமாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் 19, 20, 21, 18, 19, 20, 21 இந்த 3 நாட்கள் சற்று கவனமா இருக்கணும். அதி முக்கியமான முடிவுகள் எதா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி ஒரு விதத்தில் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சால சிறந்தது. உங்களின் நல்ல பலன்களை அனைத்தும் உயர்த்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.